நலத்தில் தற்போது நடைபெற்று வரும் செம்மணி புதைக்கோழிகள் அகழாய்வு பேரதிர்ச்சியை அளிக்கிறது என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் தெரிவித்துள்ளார். பன்னெடுங்காலமாக நம் தொப்புள்கொடி சொந்தங்களான ஈழத்தமிழர்கள் தங்களது சொந்த நிலத்தில் வாழும் உரிமைகள் மறுக்கப்பட்டு சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் அடக்குமுறைகளாலும் ஒடுக்குமுறைகளாலும் தொடர்ச்சியாக சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாகியும் தங்களது சொத்து உடைமைகளை இழந்தும் பெண்கள் பாலியல் வன்புணர்ச்சிக்கு அவ்வாறான நெருக்கடிகளை சகிக்க முடியாத மக்கள் 1948 இலங்கை சுதந்திரத்திற்கு பிறகு லட்சக்கணக்கான மலையக தமிழர்களை தாக்கி தங்களது வாழ்விடத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்டு இடப்பெயர்வுக்கு ஆளாகியும் அவ்வாறே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்ந்த மண்ணின் பூர்வகுடிகளான தமிழ் மக்கள் மீதும் தொடுக்கப்பட்டுள்ள அடக்குமுறை ஒடுக்குமுறைகளால் அவர்களும் தாங்கொணா துன்பங்களை அனுபவித்து அகதிகளாக வெளியேறியும் துவங்கிய இந்த பேரினவாத வன்முறைகளுக்கு எதிராக தந்தை டி. செல்வா தொடக்கம் எண்ணற்ற தலைவர்கள் தங்களால் இயன்ற வடிவங்களில் அகிம்சா வழியில் போராடி எந்தவித முன்னேற்றமும் இல்லாத நெருக்கடியான காலகட்டத்தில் தான் அந்த போராட்டம் வேறு வழியின்றி ஆயுத போராட்டமாக தமிழீழ தேசிய தலைவர் அவர்களால் முன்னெடுக்க வேண்டிய சூழல் உருவாகியது. மேலும் அந்த போராட்டம் ஏறத்தாழ 36 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து இறுதியாக 2009 மௌனிக்கப்பட்டதையும் நாம் நன்கு அறிவோம். மேற்குறிப்பிட்ட இந்த ஒட்டுமொத்த யுத்த காலத்தில் சிங்கள பேரினவாதம் தங்களது இராணுவ பலத்தாலும் சிங்கள காடையர்களாலும் தொடர்ச்சியாக தமிழ் பெண்களை வன்புணர்ச்சி செய்வதும் அதன் பிறகு படுகொலை செய்து புதைப்பதுமாக இருந்து வந்தது. அதன் ஒரு பாகமாக ஞானந்தி என்ற சுண்டுக்குழி மாணவி இராணுவத்தால் இராணுவ வாகனம் மூலம் நசுக்கப்பட்டு கொல்லப்படுகிறார். அப்போது இந்த மரணத்திற்கு நீதி கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிங்கள இராணுவத்தின் இந்த காட்டுமிராண்டித்தனமான செயலை வன்மையாக கண்டித்து உரையாற்றியவர்தான் மற்றொரு கல்லூரி மாணவியான கிருசாந்தி. அதன் பிறகு மிதிவண்டியில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது செம்மணியில் சிங்கள இராணுவத்தினர் இடைமறித்து விசாரிக்கின்றனர். அவர்களோடு துணிச்சலாக வாதிட்டு நின்றபோது இராணுவ புலனாய்வாளர்கள் அங்கே வந்து கிருசாந்தியை வலுக்கட்டாயமாக அடித்து துன்புறுத்தி வன்புணர்ச்சி செய்து கொன்று புதைத்து விடுகின்றனர். கல்லூரிக்கு சென்ற மகள் வீடு திரும்பாததை கண்டு அஞ்சி அவளை தேடி சென்ற அவளுடைய தாயார், உடன் பிறந்த சகோதரன் மற்றும் அண்டை வீட்டார் என 4வரையும் அடித்து சித்திரவதை செய்து துன்புறுத்தி கொலை செய்து புதைத்து விடுகின்றனர். இந்த கொடூர சம்பவத்திற்கு நீதி கேட்டு வெகுண்டு எழுந்த மக்கள் அப்போதைய அதிபரான சந்திரிகா பண்டார நாயக்க அரசிற்கு எதிராக 1996 ஆண்டு பல்வேறு இடங்களில் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்துகின்றனர். அதன் பிறகு கொலை வழக்கில் தண்டனை பெற்ற கைதி சோமரத்தின ராஜபக்சே செம்மணி கொலை வழக்கில் தான் யாரையும் கொலை செய்யவில்லை என்றும் தனக்கு மேல் இருந்த இராணுவ அதிகாரிகள் லலித் ஹேவா, சசிக பெரேரா, சச்சிந்திர விஜயசிறிவர்த்தன், எடகம உள்ளிட்ட 20 இராணுவ உயர் அதிகாரிகளை கொலை செய்ததாகவும் அவர்கள் உத்தரவின் பெயரில் குறிப்பிட்ட செம்மணி சிந்துபாத்தி பகுதியில் அந்த சடலங்களை புதைத்ததாகவும் வாக்குமூலம் தந்ததன் அடிப்படையில்